ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பசங்களா 9th ஸ்டாண்டர்ட் எல்லாருமே தாறுமாறாக சூப்பராக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா எனர்ஜெட்டிக்காக இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக சூப்பராக படிங்க. அப்போ தான் 10th நம்மளால் சூப்பர் டூப்பராக மார்க் எடுக்க முடியும். ஸ்கூலில் உங்களுக்கு எவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் எவ்வளோ எக்ஸாம் வச்சாலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இது வரைக்கும் யாராவது நம்மளோட 9th ஸ்டாண்டர்ட் தீமனல் பேட்சில் சேரல அப்படின்னா தீமனல் பேட்சில் சேர்ந்துக்கும். சார் இது என்ன சார் அப்படின்னு கேட்குறியா? இது ஆன்லைன் டியூஷன். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே என்ன செய்யலாம், டியூஷன் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு டெய்லி 7 o'clockலேருந்து 9 o'clock வரைக்கும் ஈவினிங்கில் நாங்கள் லைவாக கிளாஸ் எடுப்போம். அச்சோச்சோ எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்குமே, எனக்கு நிறைய டெஸ்ட் இருக்குமே, நான் அதுக்கு படிக்கிறதா இல்லை உங்கள் கிளாஸை கவனிக்கிறதானா? சில நீ கவலையப்படாத, கிளாஸ் எல்லாத்தையும் நீ என்ன செய்யலாம், ரெக்கார்டடாகவும் பார்த்துக்கலாம். இப்படி ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து படிக்கிறதுக்கு 9th ஸ்டாண்டர்ட் அப்போவே உங்களுக்கு 2000 rupees, அதாவது 1999 rupees 1 yearக்கு ஃபீஸ் வரும். உங்களுக்கு இதில் லைவ் கிளாஸ் இருக்கும், ரெக்கார்டட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு 10th 500 out of 500 வேணும்னா நாங்கள் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருவோம். முக்கியமாக கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், 1 marks, இதுலலாம் உனக்கு மார்க் மிஸ் ஆகிட்டே இருக்குல்ல, அதை கூட நாங்கள் சூப்பராக சொல்லி தருவோம். மேக்ஸு, சோஷியல், சயின்ஸு, தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே கவர் பண்ணுறோம். இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது, தமிழ் மீடியமும் இருக்குது. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீ 9th மட்டும் சேரலாம். அப்படி இல்லைனா 9th 10th ரெண்டுமே சேர்ந்துக்கலாம். அப்படி 2 வருஷம் ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா 2000 + 2000, ஸோ 4000 இல்லையா? ஸோ 3999 rupees ஃபீஸ் வரும். சேம் ஃபீச்சர்ஸோட எல்லா சப்ஜெக்ட்ஸையும் கவர் பண்ணிடுவோம். உனக்கு யூடியூப்ல யார் நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோமோ நாங்களே தான் உங்களுக்கு இந்த டியூஷன்லையும் கிளாஸ் எடுப்போம். மாசா சரி, இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடு. இப்போ இந்த வீடியோ மேம் டீச் பண்ணுறதை பார்க்குறீங்கல்ல, டீச்சர் டீச் பண்ணுறதை பார்க்குறீங்கல்ல, இதை லைக் பண்ணிடு. அதே மாதிரி இந்த கிளாஸ் நீங்கள் கவனிச்சிங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால உங்கள் பேர் போட்டு ப்ரெசென்ட் அப்படின்னு எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. இந்த கிளாஸோட PDF நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காம அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக போய் படிங்க. ஆல் த பெஸ்ட். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு த செஷன் மோஷன். நம்மள எல்லாருமே தினம் நடந்து போகிறோம், ஓடுறோம், வரோம். இந்த மாதிரி எல்லா ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருக்கோம். கையை தூக்க, கீழே இறக்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாருமே பண்ணிகிட்டே இருக்கோம். அப்படிப்பட்ட இந்த மோஷன்ஸ் அல்லது இந்த மூமெண்ட்டை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். பசங்களா, நம்ம என்னெல்லாம் 9th படிக்கிறோமோ அது எல்லாம் அப்படியே என்ன பண்ண போகுது, 10th ஸ்டாண்டர்டில் பார்ட் 2 இருக்க போகுது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம அது எல்லாத்தையும் சூப்பராக நல்லா படித்து வச்சுக்கணுமா? படிக்கலாமா இப்போ? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் 2 மோஷன்ஸை பற்றி படிக்கலாம். மோஷன்ஸில் என்னென்ன இருக்குது, எதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம 1 markலேருந்தே போயிடலாம். த ஏரியா அண்டர் வெலாசிட்டி டைம் கிராஃப். அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கிராஃப் வரைகிறோம்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? டெல்லிங் தட் வெலாசிட்டி டைம் கிராஃப்னு சொல்கிறாங்களே, அப்படி சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம், வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு கிராஃப் வரைகிறோம். ரெப்ரசன்ஸ் வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் நம்ம கிராஃப் வரைஞ்சி அது என்னவாக இருக்க போகுது, டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டாக இல்லை? வெலாசிட்டினா என்னது, எவ்வளோ வேகமாக போகிறோம், எவ்வளோ நேரத்தில் போகிறோம். ஒரு பர்டிகுலர் 5 km/h அல்லது இவ்வளோ ஸ்பீடில் போகிறேன், இவ்வளோ நேரத்துக்கு போகிறேன். 5 km/h ஸ்பீடில் நான் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கோம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர்ட் பை த மூவிங் ஆப்ஜெக்ட். ரைட்டா? டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர்ட் பை, அதாவது டிஸ்டன்ஸ் கவர்டு, எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இங்கேருந்து இங்கே போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. தட் இஸ் VT நடுவில் இருக்குது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் லைக்லி நாட் அ கேஸ் ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்? மோஸ்ட் லைக்லி நாட் அ கேஸ் ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ரைட்டா? மோஷன் ஆஃப் அ ரேசிங் கார் ஆன சர்க்குலர் ட்ராக்ல இருக்க போறீடா. மோஷன் ஆஃப் எர்த் அரௌண்ட் சன் என்னது, அது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஒரே மாதிரியே தான் எர்த்து சுற்றிட்டே இருக்க போது. டாய் ட்ரெயின் ஆன சர்க்குலர் ட்ராக். டாய் ட்ரெயின் என்ன பண்ண போகுது, ஒரே ஸ்பீடில் தான் சுற்றிட்டே இருக்க போறீடா. மோஷன் ஆஃப் ஹார்ஸ் அண்ட் ஆன் த டயல் ஆஃப் த கிளாக். கிளாக்கில் இருக்கக்கூடிய நேர முள், 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு முள் இருக்குல்ல, அது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். ஆனால் ரேஸ் காரில் மோஷன் ரேஸ் கார் சர்க்குலர் பாத்தில் போகிறப்ப அது ஒரே ஸ்பீடில் இருக்காது. ஒவ்வொரு தடவை திருப்புறப்பையும் ஸ்பீடாக குறைச்சி மாறும்போது அப்போ அது யூனிஃபார்ம் மோஷன் கிடையாது. ஸோ ஆப்ஷன் C இஸ் த ஆன்சர். ரைட்டா? அது யூனிஃபார்ம் மோஷன் கிடையாது. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிராஃப் ரெப்ரசன்ஸ் யூனிஃபார்ம் மோஷன் ஆஃப் அ மூவிங் பார்ட்டிக்கல்? ரைட்டா? மூவிங் பார்ட்டிக்கலை பற்றி யார் சொல்ல போகிறோம்? யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன் என்னது, ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரே மாதிரியே ஸ்பீடில் போயிட்டு இருக்க போகுது. பார்த்தீங்களா? ஒரே மாதிரியே ஸ்பீடில் போயிட்டே இருக்குல்ல.
ஸோ ஆன்சர் என்னது ஆப்ஷன் பி. பி இஸ் தி ஆன்சர். The centrifugal forces. Centrifugal forceங்கிறது ஒரு டூப்ளிகேட் ஃபோர்ஸ், நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. இட் இஸ் அ சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸுங்கிறது ஒரு விர்ச்சுவல் ஃபோர்ஸ், இட் இஸ் நாட் அ ரியல் ஃபோர்ஸ். உண்மையிலே நமக்கு உத்தரமான இட் இஸ் அ விர்ச்சுவல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸ்பீட் இஸ் அ டேஷ் குவான்டிட்டி வேரஸ் வெலாசிட்டி இஸ் அ டேஷ் குவான்டிட்டி. ஸ்பீடுங்கிறது என்னது? ஸ்பீடுங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. அதே வெலாசிட்டிங்கிறது என்னது? வெக்டார் குவான்டிட்டி. ஸ்பீடுங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி, வெலாசிட்டிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. அடுத்து ஸ்லோப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் அட் எனி பாயிண்ட் கிவ்ஸ், ரைட்டா? ஸ்லோப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் இப்போ தானே பார்த்தோம். இது டிஸ்டன்ஸு, இது டைம். டிஸ்டன்ஸுக்கும் டைமுக்கும் நடுவில் நம்ம கிராஃப் வரைஞ்சா அது ரெண்டு என்னவாக இருக்க போகுது? இட்ஸ் கோயிங் டு பி ஸ்பீட். அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் கிராஃப் வரைஞ்சோன்னா அதோட ஆன்சரு ஸ்பீடாக இருக்க போகுது. அப்போ கிவ்ஸ் யூ ஸ்பீட். அதுக்கு நடுவில் இருக்கக்கூடியது ஸ்பீடு. அடுத்து நெகட்டிவ் ஆக்சலரேஷன் இஸ் கால்ட் ரிட்டார்டேஷன். அதாவது ஆக்சலரேஷனாக முடுக்கம், நம்ம என்ன பண்ண போகிறோம்? பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக முன்னாடி போக போகிறோம். அதே இதை ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா என்னது? அப்போ ஸ்பீடை குறைக்கிறோம், மெதுவாக போகிறோம். அப்போ என்னது? ஆக்சலரேஷன் பதிலாக டீசலரேஷன் அல்லது ரிட்டார்டேஷன், ரைட்டா? ரீட்டார்டேஷன் அல்லது டீசலரேஷன் எப்படி வேணால் எழுதிக்கலாம், ரைட்டா? ரிட்டார்டேஷன் அல்லது டீசலரேஷன். ஸோ இங்கே இருக்க பார்த்தீங்களா, இதே தான் ரிட்டார்டேஷன் அல்லது டீசலரேஷன். அடுத்து ஏரியா அண்டர் வெலாசிட்டி டைம் கிராஃப் ஷோஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், ரைட்டா? வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் நீங்கள் கிராஃப் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு தெரிய போகிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அதனால் நான் வச்சுக்கோ, டிஸ்டன்ஸ் எழுதாத டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்கேருந்து எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத டிஸ்பிளேஸ்மெண்ட். தட் இஸ் கோயிங் டு கிவ் யூ டிஸ்பிளேஸ்மெண்ட். என்ன கொடுக்க போகுது? டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொடுக்க போகுது. இடப்பெயர்வு, எங்கேருந்து எங்கே போயிருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல போகிறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. The motion of a city bus in a heavy traffic road is an example for uniform motion. என்னடா அது ஹெவி டிராஃபிக்கில் போகிறதோ யூனிஃபார்ம் மோஷன் சொல்ல முடியுமா? ஹெவி டிராஃபிக்கில் போகிறப்ப இப்படி போய்ட்டு ஜிக் அப்படின்னு என்னது? பிரேக் போட்டு போகுமா? ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ண முடியாது? இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ யூனிஃபார்ம் மோஷன். அதை நம்ம யூனிஃபார்ம் மோஷன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு தடவை பிரேக் போடுறப்பையும் ஸ்டாப் ஆக போகுது. அப்போ அது போகுது ஸ்டாப் ஆகுது, போகுது ஸ்டாப் ஆகுது. யூனிஃபார்ம் மோஷன் கிடையாது. But it is false. The motion of city bus in heavy traffic road is a example of non-uniform motion. அடுத்து acceleration can get negative value. ஆமாம், acceleration negative value ஸ்பீடாக போனால் திருப்பி ஸ்பீடாக குறைக்கிறோம், ரைட்டா? deceleration we can do it. அப்போ என்னது? அது ட்ரூ. அடுத்து distance covered by a particle never becomes zero but displacement becomes zero. கரெக்டு தானே? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. டிஸ்டன்ஸ் கவர்டு பை அ பார்ட்டிகிள். இப்போ நான் இங்கே இருக்கேன், நான் என்ன பண்ணுறேன்? இங்கேருந்து இங்கே போகிறேன். இது என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அதே மாதிரி டிஸ்டன்ஸும் கவர் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், திருப்பி நான் என்ன பண்ணுறேன்? இங்கேயே போயிட்டேன். இப்போ டிஸ்டன்ஸ் கவர்டு ஜீரோ ஆகவே முடியாது. நான் போனேன், திருப்பி வந்திருக்கேன். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருங்கள், மொதல் எங்கே இருந்தேனோ அதே இடத்துக்கே வந்துட்டேன். இருந்த இடத்துக்கே வந்துட்டேன். நான் மொதல் எங்கே இருந்தேன்னு கேட்டால் பாயிண்ட் ஏ. இப்போ எங்கே இருக்கேன்? பாயிண்ட். அப்போ நான் அசையவே இல்லை, நான் போகவே இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்வு நடக்கவே இல்லை. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பிகம் ஜீரோ. கரெக்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ ஆகலாம், டிஸ்டன்ஸு ஜீரோ ஆக முடியாது. த வெலாசிட்டி டைம் கிராஃப் of a particle falling freely under gravity would be straight line to the x-axis. Velocity time graph of a particle falling freely under gravity would be straight line parallel to x-axis. Straight line parallel to x-axis. என்னடா சொல்கிறீங்க? The velocity time graph of a particle moving at a uniform velocity would be straight line parallel to the x-axis. அதான் இங்கே இருக்கு. ஃப்ரீலி அண்டர் கிராவிட்டி கிடையாது, ரைட்டா? பார்ட்டிகல் மூவிங் அட் அ யூனிஃபார்ம் வெலாசிட்டி. யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் இருக்கவங்க தான், ரைட்டா? யூனிஃபார்ம் வெலாசிட்டி தான். வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் கிராஃப் வரைஞ்சுன்னா இதுதான் parallel to x-ஆக இருக்க போகுது. வேற இது வந்து என்னது? ஃப்ரீலி ஃபாலிங் அண்டர் கிராவிட்டி will not be parallel to x-axis. அது வந்து வெலாசிட்டி கீழே வர கூட்டிகிட்டே இருக்கும். இட் வில் பி இன் அ ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக தான் போக போகுது. ஸோ அப்போ அது ஃபால்ஸ். லாஸ்ட் ஒன். If the velocity time graph of a particle is straight line inclined to x-axis,
then it is displacement time graph will be straighter. True. Correct தானே? ஆமாம், அது கரெக்டாக இருந்தால் இதுவும் கரெக்டாக தான் இருக்க போகுது. ஸோ இட் இஸ் ட்ரூ. அடுத்து அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் கொஷின். ரைட்டா? அசர்ஷன் அண்டு ரீசன் டைப் கொஷினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, the accelerated motion of an object may be due to change in magnitude of velocity or direction or both of them. The accelerated motion of an object may be due to change in magnitude of velocity or direction of both of them. Acceleration can be produced only by change in magnitude of the velocity. It does not depend the direction அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அசர்ஷன் வந்து என்ன அப்படின்னா ட்ரூ. கரெக்டு தானேப்பா? த ஆக்சலரேட்டட் மோஷன், ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆப்ஜெக்ட் மே பி டியூ டு சேஞ்ச் இன் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி ஆர் டைரக்ஷன் ஆர் போத் ஆஃப் தம். வெலாசிட்டி சேஞ்ச் ஆனதுனாலையோ அல்லது டைரக்ஷன் சேஞ்ச் ஆனதுனாலையோ இருக்கலாம். ரைட்டா? அதனால் என்ன பண்ணியிருக்கலாம், ஆக்சலரேட்டட் மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்பீடாக போகிறது காரணம் அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கலாம், இல்லை அதோட டைரக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிக்கலாம். இதில் எது வேணால் இருக்கலாம். Acceleration can be produced only by change in magnitude of velocity. Velocity change பண்ணுறது மூலமாக மட்டும் கிடைக்க போகிறது கிடையாது. அதனால தான் assertion is true but the reason is false. The speedometer of a car or a motor, right, or a motorcycle measures its average speed. என்ன பண்ண போகுது? அது average speed. Average speed மெஷர் பண்ண போகுதா இல்லை ஆக்சுவல் ஸ்பீடை மெசேஜ் பண்ண போகுதா? ஆக்சுவல் ஸ்பீட். நீங்கள் இப்போ என்ன ஸ்பீடில் போயிட்டு இருக்கீங்களோ அதை தான் மென்ஷன் பண்ண போது. என்னது? நம்மளோட ஸ்பீடோமீட்டர். கார்லேயோ பைக்கில் இருக்க ஸ்பீடோமீட்டர் இருக்குல்ல, நம்ம காரில் பைக்கில் அது தான் மெஷர் பண்ண போகுது. நம்ம இப்போ என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கோமோ அதை தான் கரெக்டாக ஆக்சுவலாக மெஷர் பண்ணி கொடுக்க போகுது. அப்போது ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஆவரேஜ் வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டின்னு என்னது? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது வரைக்கும் எவ்வளோ தூரம் எடுத்து நங்கன்ட்டுருக்காங்க, எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறதையும் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். அவ்வளோதானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெலாசிட்டிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் தானே, அப்போ கரெக்டாக தானே. ஆவரேஜ்னா ஆவரேஜ் போட போகிறோம். அப்போ இது ட்ரூ, ஆனால் இது ஃபால்ஸ். ஸோ அசர்ஷன் ஃபால்ஸ், ரீசன் இஸ் ட்ரூ. Displacement of a body may be zero when distance travelled by it is not zero. Displacement of a body may be zero. ஆமாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ வரல. நான் இங்கே போயிட்டேன், திரும்பி பல இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ அப்புறம் எங்கே இருந்தேனோ அதே இடத்துக்கு வந்துட்டேன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ ஆகிடுச்சு. ஆனால் டிஸ்டன்ஸ் என்னது? நான் ஒரு தூரத்துக்கு போயிட்டு திருப்பி வந்திருக்கேன். ஸோ அப்போ அது ஜீரோ ஆகாது. அப்போ அசர்ஷன் ட்ரூ. அடுத்து, the displacement is the shortest distance between initial and final position. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். முதல் எங்கே இருந்து இப்போ எங்கே இருக்கே அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா இதுவும் ட்ரூ. அப்போ ரெண்டு பேருமே என்ன அப்படின்னா ட்ரூ. அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் த அசர்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்னது? நான் போன தடவை இருந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்த இனிஷியலும் ஃபைனல் பொசிஷனும் ரெண்டு சேமாக இருக்குது. ஸோ அப்போ ரெண்டு நடுவில் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஜீரோ. அப்போ ஜீரோ கேன் பி த டிஸ்பிளேஸ்மெண்ட். மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், மோஷன் ஆஃப் அ பாடி கவரிங் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் என்ன பண்ண போகுது? ஈக்குவலாக கவர் பண்ண போகுது இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ரைட்டா? ஒரு பர்டிகுலர் டைமில் கரெக்டாக முதல் 5 நிமிஷம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிச்சோ அடுத்த 5 நிமிஷமும் அதே மாதிரி தான் ட்ராவல் பண்ணுது. அப்போ என்ன அர்த்தம்? வெலாசிட்டி இஸ் கோயிங் டு பி சேம். அப்போ ஒரே ஸ்பீடில் போனால் தான் நம்மளால் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் ஒரே மாதிரி ஸ்பீடை கம்பேர் பண்ண முடியும். அப்போ வெலாசிட்டி ஷுட் பி சேம். அப்போ வெலாசிட்டி சேமாக இருக்கிறது இதில் தான். ஸோ அப்போ என்னது? ஆப்ஷன் டி. இதுதான் என்னது? ஃபர்ஸ்ட் ஒன்னுடைய ஆன்சர். அடுத்து, மோஷன் வித் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அது ஸ்பீடாக போகவே இல்லை. ஸ்பீடு கொஞ்சம் கூட இல்லாமல் வித்தியாசமாக இருக்குது. வெலாசிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, போக 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 என்ன பண்ணிகிட்டே இருக்கோம்? நம்மளோட வெலாசிட்டி கூட்டிகிட்டே இருக்குன்னு அர்த்தம். திஸ் இஸ் செகண்ட் ஒன். கான்ஸ்டன்ட் ரிட்டார்டேஷன். ரிட்டார்டேஷன் வெலாசிட்டி குறையுது. ரைட்? ஆக்சலரேஷன்னா ஸ்பீடு கூடுறது, ரிட்டார்டேஷன்னா ஸ்பீடு குறையுது. இங்கே பாருங்க, கான்ஸ்டண்ட்டாக ஸ்பீடு என்ன பண்ணிகிட்டே இருக்குது? குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ திஸ் இஸ் தேர்ட் ஒன். அடுத்து ஃபோர்த் ஒன், யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் இஸ் ஃபோர்த் ஒன். பார்த்தாலே தெரியுதுல, யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் போயிட்டே இருக்கு.
சரியா? நான் கொஞ்சம் மிமிக்ரி பண்ணுற மாதிரி இருக்கா? எஸ். இது பார்த்திங்க அப்படின்னா காலையில் 4 மணிக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன், 3:30 மணி 4 மணிக்கு. ஸோ அதனால் இப்போ தான் எந்திரிச்சனால த்ரோட்டெல்லாம் இன்னும் செட் ஆகவே இல்லை. ஸோ அந்த ஒரு டைம் எடுக்கிறனால கொஞ்சம் என்னோடய வாய்ஸ் வித்தியாசமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஓகே. டிஃபைன் வெலாசிட்டி. வெலாசிட்டினா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரை வெலாசிட்டின்னு சொல்ல போகிறாங்க? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கேருந்து இங்கே போயிடனா ஓகே. அப்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் போயிருக்கேன், அப்போது இடப்பெயரும் நடந்திருக்கு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அப்போது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், எவ்வளோ நேரத்தில் நான் இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறது. ரேட்டுனாலே டைமை நம்ம எடுத்துக்கிறோம். இட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் யூனிட் டைம். ரைட்டா? இட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் யூனிட் டைமு. அல்லது ஒரு பர்டிகுலர் டைமில் நான் ஒரு இடத்துலேருந்து எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கேன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்குன்னா எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கேன். இட் இஸ் அப்ராக்சிமேட்டாக. இதுவும் யூனிட் வந்து லென்த்து அந்த மாதிரி தான் வரப்போகுது. இதுவும் எஸ்ஐ யூனிட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அதனால தான் சொன்னேன் மீட்டர்னு. ஃபார்முலா பாருங்கள், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் டேக்கன் அப்படிங்கிறது தான் வெலாசிட்டி. Distinguish between distance and displacement. Distance and displacement. Distanceனா என்ன, displacementனா என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். The actual length of the path traveled by a moving body irrespective of the direction. ரைட்டா? The actual length of the path traveled by a moving body irrespective of the direction. The change in position of a moving body in a particular direction. சரியா? என்ன புரிச்சுக்கோங்க. த ஆக்சுவல் லென்த் ஆஃப் த பாத் ஆஃப், ஒரு நிமிஷம் இருக்குது, டிஸ்டன்ஸுங்கிறது ஆக்சுவல் லென்த். ஏன்னா நான் இங்கேருந்து இந்த இடத்துக்கு போனேன், திருப்பி அங்கேருந்து இங்கே வந்தேன், இங்கேருந்து அங்கே போனதும் சரி, அங்கேருந்து இங்கே வந்ததும் சரி, எல்லாமே டிஸ்டன்ஸாக தான் கனெக்ட் பண்ண போகிறோம். நம்ம எல்லாத்தையுமே டிஸ்டன்ஸு தான் சொல்ல போகிறோம். த ஆக்சுவல் லென்த் ஆஃப் த பாத் ட்ராவல்டு பை எ மூவிங் பாடி இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த டைரக்ஷன். ரைட்டா? நான் இப்படி போனேன்னா அல்லது இப்படி போனேன்னா அல்லது இப்படி திரும்பி போனேன்னா எப்படி போகணுன்றதுலாம் முக்கியம் கிடையாதுங்க. நான் ஒரு லென்த்து ட்ராவல் பண்ணி இங்கேருந்து அங்கே போனேன், அங்கேருந்து இங்கே வந்தேன், அப்புறம் இப்படி இந்த மாதிரி என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், போயிட்டு இருந்ததில்ல, அது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போகிறேன், டிஸ்டன்ஸுன்னு சொல்ல போகிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் அ மூவிங் பாடி இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன். ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் நான் இங்கேருந்து இந்த பக்கம் இப்படி போனேன், அங்கேருந்து பின்னாடி வந்தேன், முன்னாடி வந்தேன், லெஃப்ட்டில் போனேன், ரைட்டில் போனேன். ஸோ டைரக்ஷனை பொறுத்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறத நான் என்ன சொல்ல போகிறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்ல போகிறேன். இது டைரக்ஷன் இருக்கனால இது வெக்டார் குவான்டிட்டி, இதில் டைரக்ஷன் இல்லை அதனால் இது என்னது, ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ எது வெக்டார் எது ஸ்கேலார், ஏன் வெக்டார் ஏன் ஸ்கேலார் அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். வாட் டு யூ மீன் பை யூனிஃபார்ம் மோஷன்? யூனிஃபார்ம் மோஷன் என்னது? யூனிஃபார்ம்னா ஒரே மாதிரியாக, மோஷன் என்னது ஒரே மாதிரியாக நகருதல். ரைட்டா? சமமாக ஒரே ஸ்பீடில் போயிட்டே இருக்கிறது தான் யூனிஃபார்ம் மோஷன் சொல்ல போகிறோம். அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு பி இன் யூனிஃபார்ம் மோஷன் இஃப் இட் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் howsoever big or small these time intervals may be. ரைட்டா? அதாவது 5 நிமிஷத்தில் 1 கிலோமீட்டர் போனேன், அடுத்த 2வது 5 நிமிஷத்துலேயும் 1 கிலோமீட்டர், 3வது 5 நிமிஷத்துலேயும் 1 கிலோமீட்டர், 4வது 5 நிமிஷத்துலேயும் 1 கிலோமீட்டர், இல்லை 1 மணி நேரத்துக்கு 10 கிலோமீட்டர் போயிருக்கேன், அடுத்த 1 மணி நேரத்துக்கு 10 கிலோமீட்டர். எவ்வளோ நேரம் எவ்வளோ டைம் இது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரே மாதிரியான டைமில் ஒரே மாதிரியான டிஸ்டன்ஸ் கவர் பண்ணினா அதுதான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ரைட்டா? செட் டு பி யூனிஃபார்ம் மோஷன் இஃப் இட் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ரைட்டா? 5 நிமிஷத்தில் எவ்வளோ ட்ராவல் பண்ணிச்சோ அதான் அடுத்த 5 நிமிஷத்தில், ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் இது 5 கிலோமீட்டர் அல்லது 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுதுன்னா அதுதான் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். சரியா? ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி அடுத்து இம்பார்ட்டண்டான கொஷின். இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். எல்லா டிஃப்ரென்ஸையும் நல்லா கவனமாக நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்பீடு வெலாசிட்டி, த ரேட் ஆஃப் சேஞ்ச் அண்ட் டிஸ்டன்ஸ். ரைட்டா? ரேட் ஆஃப் சேஞ்ச் அண்ட் டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸு அவ்வளோ நேரத்தில் போகுது. ஸ்பீட் ஈக்குவல் டு மீட்டர் பெர் செகண்ட் தானே. அப்போ எவ்வளோ செகண்ட்ஸில் எவ்வளோ மீட்டர் போயிருக்கு. ரேட் ஆஃப் சேஞ்ச், ரேட்டுங்கிறது என்ன சொன்னேன்னா டைமை தான் ரேட்டுன்னு சொல்ல போகிறோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ்,
ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், இதுவும் மீட்டர் பர் செகண்ட் தான் வரும், பிரச்சனை. எம்ன்றது என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட். இட் இஸ் a scalar quantity, it is a vector quantity. So distance traveled, displacement by time taken, distance traveled by time taken, ரெண்டுக்குமே யூனிட் ஒன்று தான். What do you understand by the, what do you understand about negative acceleration? நெகட்டிவ் ஆக்சலரேஷனில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? வாட் இஸ் கால்ட் அஸ் நெகட்டிவ் ஆக்சலரேஷன்? ஆக்சலரேஷன்னா ஃபாஸ்ட்டாக முன்னாடி போகிறது. நெகட்டிவ் ஆக்சலரேஷன்னா என்னது? ஸ்பீடை குறைக்கிறது அல்லது ஸ்டாப் பண்ணுறது. நம்ம ஓவர் ஃபாஸ்ட்டாக திருக்காமல் நம்ம ஸ்பீடை குறைக்கனால ஸ்லோவாக நம்ம ஆக்சலரேஷன் கொடுக்காம அந்த மாதிரி இருக்கிறது தான், ரைட்டா? இஃப் ஃபைனல் வெலாசிட்டி வந்து என்ன அப்படின்னா லெஸ் தேன் இனிஷியல் வெலாசிட்டி. என்னடா திடீர்னு எல்லா டாக்லாம் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா, அதிகாலையில் நைட்டாக இருக்கனால அதுக்கு பாட்டுக்கு கத்தி விளையாடிட்டு இருக்கேன்னா, ஓகே ரைட், அவங்க பாட்டுக்கு கற்றுட்டோம், நம்ம தனியாக இங்கே நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம், ரைட்? இப்போ என்ன சொல்கிறாங்க, வீணானது வீங்கிறது என்ன அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி. வீங்கிறது என்னது? ஃபைனல் வெலாசிட்டி. யூங்கிறது என்னது? இனிஷியல் வெலாசிட்டி. யூங்கிறது என்னது? இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? நெகட்டிவ் ஆக்சலரேஷன் தானே கேட்டிருக்காங்க. ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தேன் நான், இப்போ என்ன பண்ணிட்டேன்? ஸ்லோவாக போகிறேன், ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறேன்? ஸ்லோவாக போகிறேன். அப்போ என்ன அர்த்தம்? நான் போனதை விட இப்போ கம்மியாயிட்டேன். அப்போது ஃபாஸ்ட்டாக போனது யூ, ரைட்டா? யூவை விட இப்போ வி என்னவாக இருக்குது? கம்மியாக இருக்குது. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, யூவை விட வி கம்மியாக இருக்குது. தட் இஸ் ஃபைனல் வெலாசிட்டி இஸ் லெஸ் தேன் இனிஷியல் வெலாசிட்டி. Final velocity is less than the initial velocity. The velocity decreases with the time. நேர ஆக velocity குறையுது and the value of acceleration is negative. It is called as negative acceleration. இதுக்கு இன்னொரு பேர்லாம் இருக்குது, retardation அல்லது deceleration அப்படி கூட சொல்லலாம், ரைட்டா? ரிட்டார்டேஷன்னு சொல்லலாம், டீசலரேஷன்னு சொல்லலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் அதோட அதர் நேம்ஸு. ஈஸி தானே? ரைட். Is the uniform circular motion accelerated? Give reason for your answer, right? Is the uniform motion, if the uniform circular motion accelerated? Uniform circular motion, right? Circle uniform speed la போயிட்டு இருக்கேன், ரைட்டா? யூனிஃபார்ம் ஸ்பீட்னா என்னது? நான் இங்கேருந்து ஆரம்பித்து நான் என்ன பண்ணுறேன்? ஒரே ஸ்பீடில் போயிட்டே இருக்கேன். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க? அது ஆக்சலரேட் பண்ணப்படுதா? அங்கே வந்து ஸ்பீடு கொடுத்துட்டே இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. when an object is moving with a constant speed along a circular path, ரைட்டா? ஒரு சர்க்குலர் பாத்தில் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா the velocity changes due to change in direction. velocity changes due to direction change. கரெக்டு தானே? நான் திருப்பிகிட்டே இருக்கணும்ல. நான் வந்து இப்படி நேராக போகலை, நான் என்ன பண்ணுறேன்? இந்த பக்கம் திருப்புறேன், அடுத்து இங்கே திருப்புறேன், திருப்பிக்கிட்டே இருக்கேன் நான், ரைட்டா? ஐம் ஜஸ்ட் கீப் ஆன் சேஞ்சிங் த டைரக்ஷன் டியூ டு சேஞ்ச் இன் டைரக்ஷன், ரைட்டா? த வெலாசிட்டி சேஞ்சஸ் டியூ டு சேஞ்ச் இன் டைரக்ஷன், ஹென்ஸ் இட் இஸ் ஆக்சலரேட்டட் மோஷன், ரைட்டா? ஆக்சலரேட்டட் மோஷன் என்னது? வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுறதுனால வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா அது பேர் என்னது? ஆக்சலரேஷன், ரைட்டா? டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுறதுனால வெலாசிட்டியில் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆக்சலரேட்டட் மோஷன். கரெக்டு தான். இஸ் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஆக்சலரேட்டட்? எஸ், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இஸ் ஆக்சலரேட்டட். ஏன்? பிகாஸ் வெலாசிட்டி இஸ் சேஞ்சஸ் டியூ டு சேஞ்ச் இன் டைரக்ஷன். இப்போ இது இப்படி தானே பாருங்க, நான் இங்கேருந்து போகிறேன், நான் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் நேராக போகல, நான் என்ன பண்ணுறேன்? லெஃப்ட் சைட் திரும்புகிறேன், லெஃப்ட் சைடில் திரும்பிகிட்டே இருக்கேன், நான் வண்டி இப்படி திருப்பி தான் வச்சுருக்கேன். அப்போ டைரக்ஷனை மாற்றிக்கிட்டே தானே இருக்கேன். இட் இஸ் நாட் தட் கான்ஸ்டன்ட், டைரக்ஷன் மாறிக்கிட்டே தான் இருக்குது, சரியா? இங்கே வரப்போ இப்படி போகுது, இப்படி போக மாட்டோம், அதுக்கு பதில் என்ன பண்ணுவோம்? இப்படி போவோம். ஸோ அப்போ இந்த மாதிரி என்ன அப்படின்னா டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்குது, வெலாசிட்டி சேஞ்சஸ். அப்போ வெலாசிட்டி மாறிக்கிட்டே இருக்குது. எதனால்? சேஞ்ச் இன் டைரக்ஷன். டைரக்ஷன் மாறுறதுனால வெலாசிட்டி மாறுது. அப்போது என்ன சொல்கிறாங்க? இட் இஸ் கால்ட் ஆக்சலரேட்டட் மோஷன். அப்போ இதை ஒரு ஆக்சலரேட்டட் மோஷன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் மென்ட் பை uniform circular motion, right? What is meant by uniform circular motion? Give two example of uniform circular motion. Uniform circular motion க்கு
இரண்டு எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? when an object moves with constant speed along a circular path, the motion is called uniform circular motion. ஒரு ஆப்ஜெக்ட்டு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போயிட்டே இருந்துச்சுன்னா எதில் ஒரு சர்க்குலர் பாத்தில், தென் இட் இஸ் கால்ட் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ட்ரெயின், டாய் ட்ரெயின் இருக்குல்ல, அது ஸ்பீட் திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகும். அது அதே ஸ்பீடில் தான் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். ஒரே ஸ்பீடில் அது பாட்டுக்கு சுற்றிட்டே இருக்க போகுது. ரெவல்யூஷன் ஆஃப் எர்த் அரவுண்ட் த சன்னு, ரெவல்யூஷன் ஆஃப் மூன் அரவுண்ட் த சன், இது எல்லாமே என்னது அதுக்கான எக்ஸாம்பிள். எதுக்கு? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஒரு கார் வந்து ஒரு சர்க்குலர் ட்ராக்கில் போகிறது யூனிஃபார்ம் மோஷன் கிடையாது, அது யூனிஃபார்ம் மோஷன் கிடையாது. ஆனால் பூமி சூரியனை சுற்றுறதும் நிலா பூமியை சுற்றுறதும், ஒரு டாய் ட்ரெயின் பொம்மை ட்ரெயின் அதோட ட்ராக்கில் ரவுண்டு சர்க்குலர் சுற்றிட்டே வர்றதும் யூனிஃபார்ம் மோஷன். சரியா? ரைட், அடுத்து நம்ம இப்போ டீட்டெயில் பார்க்கலாமா? ஸோ பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸில் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஒன் வேர்டு ஷார்ட் ஆன்சர்ஸ் படிச்சிடும். இப்போ நம்ம டீட்டெயில் பார்க்க போகிறோம். டீட்டெயில் பார்க்கலாமா? derive the equation of motion by graphical method. கிராஃபை வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ரைட்டா? ஒரு கிராஃபை வச்சு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபார்ம் பண்ணலாமா? பாருங்கள். an object is in motion with initial velocity u. ரைட்டா? இனிஷியல் வெலாசிட்டி என்னது? நம்மளோட இனிஷியல் வெலாசிட்டி equal to u attains a final velocity. ரைட்டா? இனிஷியல் வெலாசிட்டி மாதிரியே அடுத்து ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு v. டைம் டேக்கன் எவ்வளோ? டைம் இஸ் ஈக்குவல் டு டைம் எவ்வளோ எடுத்துக்குது? டீங்கிற டைம் எடுத்துக்குது. அதுக்கப்புறம் டியூ டு ஆக்சலரேஷன் a, டிஸ்பிளேஸ்மெண்ட் s, இதெல்லாம் ரெப்ரசன்டேஷன். இதெல்லாம் நீங்கள் முதல்ல எழுதி வச்சுக்கணும். இனிஷியல் வெலாசிட்டி u, ஃபைனல் வெலாசிட்டி v, டைம் t, ஆக்சலரேஷன் a, டிஸ்பிளேஸ்மெண்ட் s. let us try to derive this equation by graphical method. அப்போ கிராஃப் முதல் வரையணும்ல. கிராஃப் எப்படி வரையணும்? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒய் ஆக்சஸில் ஒரு கோட். ரைட்டா? இப்படி ஒரு லைன் போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு லைன் போட்டுக்கிறோம். சரியா? ரைட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட்டு இது 0, இதில் இங்கேருந்து ஆரம்பிக்குது. ரைட்டா? டிங்கிற பாயிண்ட்லேருந்து என்னது நம்மளோட மோஷன் ஆரம்பிக்குது. நம்மளோட மோஷன் என்ன பண்ணுது, போகுது. ரைட்டா? ஒரு காரோ ஏதோ ஒன்று என்ன பண்ணுது, நேரம் ஆக டைம் கூட 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 வெலாசிட்டியும் சேர்த்து என்னது கூடிட்டு, வெலாசிட்டியும் கூடுது, டைமும் கூடுது. டியிலேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு போயிருக்கும். சரியா? இப்போ என்ன பண்ணுற, மிச்சத்தெல்லாம் ஜாயின் பண்ணுற அப்படி. ரைட்டா? இப்போ பாருங்கள், அதேமாதிரி கீழே இதையும் ஜாயின் பண்ணிடுறேன். இப்போது நம்ம இதை 3 விதமாக பிரித்து 3ஆக கன்சிடர் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், 3 விதமாக டிரைவ் பண்ண போகிறோம். 3 ஈக்குவேஷன். ரைட்டா? டிரைவ் த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இருக்குல்ல, அது ஒவ்வொரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனே நம்ம இப்போ கொண்டுட்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கிராஃப் velocity with a time for a uniformly accelerated object. ரைட்டா? கரெக்ட். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், the object starts at the point D. கரெக்டு தானே? ஆப்ஜெக்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, பாயிண்ட்டு டியில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது கிராஃப் வித் த வெலாசிட்டி u, எந்த வெலாசிட்டியில் போகுது, இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகிறப்ப வெலாசிட்டி என்னது, u. if the velocity keep increasing and after time t, ஒரு பர்டிகுலர் டைம், இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குல்ல, இதுதான் டைம் t. சரியா? இங்கேருந்து இங்கே வரைக்கும் டைம் t reaches the point b on the graph. இங்கேருந்து என்ன பண்ணுது, ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருந்தது, ஒரு பர்டிகுலர் டைமில் ஸ்டாப் ஆகுது. எங்கே, பிங்கிற டைமில். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வச்சுக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று. டீங்கிற டைம் போனதுக்கப்புறம் பிங்கிற ஸ்பாட்டில் போய் என்ன பண்ணுது, ஸ்டாப் ஆகுது. இனிஷியல் வெலாசிட்டி. அப்போது கிராஃப் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால கிராஃபில் இருக்க பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட்ஸை வச்சு தான் நம்மளுக்கு ஆன்சரே கிடைக்க போகுது. அதனால் பாயிண்ட்ஸை கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இனிஷியல் வெலாசிட்டி u இஸ் ஈக்குவல் டு, யூன்றது என்னது, டி தானே, ஓடி, ஓலேருந்து டி தானே, இதுதான். இங்கேருந்து தான் இங்கே வரைக்கும் வெலாசிட்டி கூடிச்சு. ரைட்டாக? 0. இனிஷியலாக வெலாசிட்டி 0 இருந்துச்சு. பட் ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணுறோம், நம்ம கொஞ்சம் ஸ்பீட் ஏற்றி வச்சுருக்கோம். ரைட்டாக? டி. அப்போ u இஸ் ஈக்குவல் டு ஓடி இல்லை இஏ, ரெண்டுமே வச்சுக்கலாமா? இதானே இ, இது ஏஏ, ரெண்டுமே வச்சுக்கலாம். ஃபைனல் வெலாசிட்டி பி தானே, ஃபைனல் வெலாசிட்டி. பிங்கிறது என்னது, ஓசியா, ஓசி. இங்கேருந்து இங்கே இருக்க இந்த வேல்யூ எடுத்துக்கலாம். ஓசி அல்லது இபி, ஓசி அல்லது இபிங்கிறது தான் என்னது, ஃபைனல் வெலாசிட்டி. டைம் ஈக்குவல் டு என்னது, ஓலேருந்து ஈக்கு போனது தான் டைம், அல்லது டிலேருந்து ஏவோ டைம்னு சொல்லலாம். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு
OE அல்லது DA எது வேணால் சொல்லிக்கலாம் ரைட்டா, எது வேணால் சொல்லிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த கிராஃப் என்ன சொல்லுது அப்படின்னா AB இஸ் ஈக்குவல் டு டிசி, கரெக்டாக? AB இஸ் ஈக்குவல் டு டிசின்னு சொல்லுது. அதாவது பை டெஃபினேஷன் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம், ரைட்டா? ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு என்னது? சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம், கரெக்டாக தானேப்பா? ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்னது? ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை டைம், அதுவும் என்னது? சேஞ்ச் இன் வெலாசிட்டினா டெல்டா வின்னு போடணும். டெல்டா வின்னா என்னது? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி, ரைட்டா? ஃபைனல் minus initial whole divided by time t, சரியா? whole divided by time t. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி என்னது? ஃபைனல் வெலாசிட்டி என்னது? இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு OC இருக்கா? அப்போ OC மைனஸ் OD டிவைடட் பை OE, சரியா? OC மைனஸ் OD டிவைடட் பை OE, சரியா? ஆக்சலரேஷன் ஈக்குவல் என்ன வருது? அப்போ ஓசியில் இருந்து நான் ஓடியை சப்ராக்ட் பண்ணிட்டா மிச்சம் எனக்கு டிசி தானே கிடைக்கும். அப்போது டிசி பை ஓஇ, டிசி பை ஓஇ. ஓஇங்கிறது என்னது? டைமா? அப்போது ஆக்சலரேஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு டிசி, டிசி தானே இது? டிசி பை டைம் டி, டிசி பை டைம் டி. அப்போ டிசி ஈக்குவல் என்னது? ஏபியா? டிசி ஈக்குவல் என்ன பண்ணால் டிசி அப்படின்னா அது ஏபி. அப்போது டிசி ஈக்குவல் டு ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டி. இந்த டி இங்கிட்ட வந்துருச்சுன்னா டிசி ஈக்குவல் டு ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏடி, ஆக்சலரேஷன் இன்ட்டு டைம்னு நம்ம போட்டுக்கலாம். அப்போது ஃப்ரம் த கிராஃப் இபி, இபி இஸ் ஈக்குவல் டு இ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏபி. அப்போது விஇபிங்கிறது என்னது? இபிங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் ஏடி, சரியா? வி இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடிங்கிற ஃபார்முலா இருக்குது, நம்மளுக்கு தெரியும் இந்த ஃபார்முலா. வி இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடின், அந்த ஃபார்முலாவை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே டிரைவ் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கோம், சரியா? இந்த ஃபார்முலா என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம இங்கே டிரைவ் பண்ணி கொண்டு வந்து திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இதானது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாமா? எஸ், செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஃபார் த செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனுக்கு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனுக்கு டயக்ராம், அதே டயக்ராம் தான், அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. பட் நம்ம யாரை கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. நல்லா கவனிங்க. ஃப்ரம் த கிராஃப் டிஸ்டன்ஸ் கவர்டு பை த ஆப்ஜெக்ட் டியூரிங் டைம் டி, இவ்வளோ நேரத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏரியா ஆஃப் த குவாட்ராங்கிள், ரைட்டா? ஏரியா ஆஃப் த குவாட்ராங்கிள் DOEA, ரைட்டா? இதுதானே ஏரியா, இவ்வளோ டிஸ்டன்ஸ் தானே கவர் பண்ணியிருக்கு. இந்த ஏரியாவை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதுதான் என்னது? அது கவர் பண்ண டிஸ்டன்ஸுன்னு அர்த்தம், ரைட்டா? டிஸ்டன்ஸுங்கிறது DOEAங்கிறது தான் டிஸ்டன்ஸ், ரைட்டா? DOEB, சாரி டிஸ்டன்ஸ்னா இதில் DOEB, ஏ இல்லை, ஃபைனலாக அங்கே தான் இருக்குது. இங்கே ஆரம்பிச்சிச்சு, இங்கே போய் முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த ஏரியா தான் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு கண்டுபிடிக்க போகிறோம், ரைட்டா? DOEB அப்படிங்கிறது. அப்போது எஸ் ஈக்குவல் டு, ரைட்டா? எஸ்ஸுங்கிறது தான் டிஸ்டன்ஸு. அப்போ எஸ் ஈக்குவல் டு, எஸ்ஸுங்கிறது டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துட்டோம்ல, எஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் குவாட்ராங்கிள் DOEB, ரைட்டா? DOEBயோட குவாட்ராங்கிள் எடுத்துக்கலாம். இந்த DOEBயை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதுக்கு ஏரியா கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு வித்தியாசமான ஷேப்பாக இருக்குது. ஆனால் அதை நல்லா கவனித்து பாருங்கள். இப்படி நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிறது ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது. கீழே வந்து என்னது? ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது, தெரியுதா? செமையா? மேலே பாருங்கள் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது, ரைட்டா? மேலே வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. அப்போ ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னது? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னது? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னதுப்பா? ஹாஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். அதே இது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்னது? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு பி இன்ட்டு எல், எல் இன்ட்டு பி அல்லது பி இன்ட்டு எல் நம்ம சொல்ல போகிறோம். அதுதான் விஷயம், சரியா? இப்போ என்ன பண்ணலாம்? யார் யாருக்கு ஃபார்முலா போட்டுடலாமா? அப்போ பாருங்கள், இங்கே DOE இஸ் ஈக்குவல் டு என்னது? ஏரியா
ஆஃப் அ ரெக்டாங்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு என்னதுப்பா? லென்த் யார்? ஓஇங்கிறது தான் லென்த், ரைட்டா? அப்போ ஓஇ இன்ட்டு ஓடி அல்லது ஏடி எது வேணால் எடுத்துக்கலாம், ரைட்டா? ஏஇ எது வேணால் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஏஇ எடுத்துக்கிறேன். ஏஇ இன்ட்டு ஓஇ, ரைட்டா? ஏஇ இன்ட்டு ஓஇ ப்ளஸ் 1/2. இதோட பிரெத் என்னது? அதே ஏடி தானே பிரெத்து, ஏடி தானே பிரெத்து, ஏடி தானே பிரெத்து ப்ளஸ் ஏபி எடுத்துக்க போகிறோம், ரைட்டா? லென்த் அண்ட் 1/2 இன்ட்டு ஏபி இன்ட்டு டிஏ, சரியா? இதான். இப்போ என்ன பண்ணலாம் நம்ம? அப்போ ஏஇங்கிறது என்னதுப்பா? ஏ அண்ட் டிங்கிறது, ஏ அண்ட் டிங்கிறது என்னது? இனிஷியல் வெலாசிட்டி, கரெக்டா? ஏ அண்ட் டிங்கிறது என்னது? இனிஷியல் வெலாசிட்டி, ரைட்டா? ஏஇங்கிறது யூ இன்ட்டு ஓஇங்கிறது என்னது? நம்மளோட டைமு. அப்போ யூடி ப்ளஸ் 1/2. ஏபிங்கிறது என்னது? ஏபிங்கிறது தான் ஆக்சலரேஷன், கரெக்டாக? ஏபிங்கிறது ஆக்சலரேஷன். ஏபிங்கிறது என்னது? ஆக்சலரேஷன். அதுக்கப்புறம் அங்கே ஒரு டி இருக்குது, ரைட்டா? ஏபிங்கிறது ஆக்சலரேஷன், சரியா? ஏபி டிஏ. ஏபி வந்து என்னது? ஆக்சலரேஷன், தட் இஸ் ஏ, அதுக்கப்புறம் டி ஸ்கொயர்ட், half AT ஸ்கொயர்ட், சரியா? half AT ஸ்கொயர்ட். இதுதான் என்னது? நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். அப்படியே ஒரே டயக்ராம் தான். ஒரே டயக்ராமில் நம்ம எந்த ஏரியாவை எடுத்துக்கிறோம், எந்த இடத்த எடுத்துக்கிறோம், யாரை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் இதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? we have just found out velocity கண்டுபிடிச்சோம், ரைட்டா? velocity, final velocity equal to initial velocity plus acceleration into time. இப்போ என்ன பண்ண போகிறோம்? எஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்க போகிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட், சாரி, எஸ்ங்கிறது டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் யூடி ப்ளஸ் half AT ஸ்கொயர் அப்படிங்கிறது. தேர்ட் ஒன் பாருங்கள். தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை பொறுத்த வரைக்கும் கிராஃப்லேருந்து during time given area of DOE, here DOEB is a trapezium, then S equal to அதே எஸ் தான். எஸ்ஸை நம்ம இன்னொரு மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வேறு ஒரு மெத்தடில் கண்டுபிடிக்கிறப்ப என்ன வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்ன எடுத்துக்க போகிறோம்? from the graph the distance covered by the object, அதே distance தான். during time t is given by area of quadrangle DOEB. here DOEB is a trapezium, கரெக்டாக இல்லையா? இது வந்து ஒரு பக்கம் பெருசாகவும் ஒரு பக்கம் சின்னதாகவும் இருந்துச்சுன்னா அதை குவாட்ராங்கிள் அல்லது ட்ரபீசியம்னு நம்ம சொல்லலாம். தென் ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் DOEB. DOEB ஃபார்முலா நம்ம போட்டோம். அதே தான் ஏரியா. டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலா நம்ம பிரித்து ட்ரையாங்கிளாகவும் ரெக்டாங்கிளாகவும் போட்டோம். அந்த ஃபார்முலாலையும் நீங்கள் போட்டுக்கலாம். இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ரைட்டா? ஹாஃப் இன்ட்டு சம் ஆஃப் லென்த் ஆஃப் பேரலல் சைடு, ரைட்டா? பேரலல்னால் அது இது ரெண்டு பேரலலா? இதுனா அப்படியே இங்கேருந்து வர்றது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இதோட ஜாயின் பண்ணிடணும். அப்போ இது ரெண்டு பேரலல் லைன் கிடையாது. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஆல்வேஸ் பேரலல், தே நெவர் டச் ஈச் அதர். அவங்க ரெண்டு பேரும் டச் ஆக மாட்டாங்க. அப்போ பேரலல் சைடோட லென்த், சம் ஆஃப் லென்த் ஆஃப் பேரலல் சைடு half இன்ட்டு சம். யாரோட சம்மு? பேரலல் லென்த்து, ரைட்டா? பேரலல் லென்த்தோட சைடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க, ரைட்டா? ஸோ அப்போ பாருங்கள், ஹாஃப் ஈக்குவல் என்ன இருக்கா? அப்போ 1/2 இன்ட்டு இது என்னதுப்பா? ஓடி. இது என்னது? இபி. சம்ம தானே? ஓடி ப்ளஸ் இபி, ஓடி ப்ளஸ் இபி இன்ட்டு டிஸ்டன்ஸ் என்னது? ஓஇ. டிஸ்டன்ஸ் என்னது? ஓஇ, கரெக்டு தானே? டிஸ்டன்ஸ் ஓலேருந்து இ வரைக்கும் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இதோட வேல்யூஸ் எல்லாம் போடலாமா? 1/2 இன்ட்டு ஓடி என்னது? ஓடி இஸ் ஈக்குவல் டு யூ. ஓடிங்கிறது யூ ப்ளஸ் இபிங்கிறது வி இன்ட்டு ஓஇ இஸ் ஈக்குவல் டு டைம் டி, half u ப்ளஸ் வி இன்ட்டு டி. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலாலாம் போட்டோம் அப்படின்னா we can just put it out, ரைட்டா? since a is equal to நம்ம a equal to நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுது v minus u by t அப்படின்னா அப்போ அதுலேருந்து t கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது a is equal to final velocity minus initial velocity by time. இந்த ஃபார்முலாலேருந்து நான் டைம் எடுத்துகிட்டு வரேன். டைம் என்ன பண்ணலாம்? டைம் இந்த பக்கம் போய்ட்டு a இந்த பக்கம் வரும். அப்போ v minus u by ஏன்னு எழுதலாம். அப்போ v minus u by a என்ன பண்ண போகிறேன்? இந்த ஃபார்முலாவில் டீக்கு பதிலாக அட்டாச் பண்ண போகிறேன். அட்டாச் பண்ண என்ன வரப்போகுது? 1/2 v plus u into v minus u by a அப்படின்னு வரப்போகுது.
அதுக்கப்புறம் அந்த ஏவை இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். சரி, அந்த ஏவை இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா நான் தனியாக எழுதி காட்டுறேன். ஸோ தட் யூ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். எஸ் ஈக்குவல் டு 1/2 u + v இன்ட்டு u - v by ஏன்னு இருக்குது. சரியா, இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது ஏவை என்ன பண்ண போகிறேன், இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறேன். 2v இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ 2as is equal to u plus v into u minus v. இது என்ன இப்போ பார்த்தா எப்படி இருக்குது, a plus b into a minus b இருக்கா. a plus b into a minus b ஃபார்முலா என்னது, a squared minus b squared. அப்போ 2as equal to u squared minus v squared. அப்போ v squared மட்டும் தனியாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னா v squared கொண்டு போய்ட்டு உங்களுக்கு கொண்டு வந்துன்னா u squared minus 2asங்கிறது தான் ஆன்சர். கரெக்டாக என்ன 2 ப்ளஸ் வந்துருக்கு. ஓ, இங்கே இப்படி ஆப்போசிட்டில் எழுதணுமா. ஓகே ஓகே ரைட். ஆக்சுவலாக இது v - uவில் இது v - u இருக்குது ரைட்டாக. இன்ட்டு v - u இன்ட்டு v - uன்னு இருக்குது. v - uனா என்னதான் அர்த்தம், அப்போ இதை -u + v -u + v எழுதிக்கலாம். சரியா, அப்போ அப்படி வந்துச்சுன்னா அப்போ இங்கே ப்ளஸ் வந்துடும். அப்போ இங்கே ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா எல்லாருமே ப்ளஸ்ஸாக தான் இருப்பாங்க ரைட்டா. எவ்ரிபடி இஸ் கோயிங் டு பி u2 + 2as v squared equal to u squared + 2as. this is the third equation. இதுதான் நம்மளோட தேர்டு ஈக்குவேஷனாக இருக்க போகுது ரைட்டா. இதான் நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன். சரியா, தட்ஸ் இட். அடுத்த கொஷின், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன். நம்மக்கிட்ட நிறைய டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டைப் ஆஃப் மோஷன்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம் இப்போ பார்க்கலாம் ரைட்டா. ஸோ ஃபஸ்ட் என்னது, லீனியர் மோஷன். when an object moves along a straight line ரைட்டா, நேராக போயிட்டு இருந்தால் என்னது தான் லீனியர் மோஷன்னு சொல்ல போகிறோம். இட் இஸ் செட் டு பி லீனியர் மோஷன். கார் மூவிங் இன் அ ஸ்ட்ரைட் ரோட். சர்க்குலர் மோஷன், when an object moves along a circular path, ஒரு சர்க்குலர் பாத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா that is going to be called as said to be circular motion. earth revolving around the sun ரைட்டா. அடுத்து ஆசிலேட்டரி மோஷன். ஆசிலேட்டரி மோஷன் என்னது, ரிப்பீட்டிவ் டு அண்ட் ஃப்ரோ மோஷன் ரைட்டா. இந்த பக்கமும் இப்படி போயிட்டே வந்துச்சுன்னா அதான் என்னது, ஆசிலேட்டரி மோஷன். ரிப்பீட்டட் டு அண்ட் ஃப்ரோ மோஷன். எங்கே ஆரம்பிச்சிச்சோ எங்கே இருந்துச்சோ அங்கேருந்து ஒரு இடத்துக்கு போக, திருப்பி அங்கேருந்து பழைய இடத்துக்கு, திருப்பி இங்கேருந்து அங்கே, இந்த மாதிரி ஒரே இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தால் ஆசிலேட்டரி மோஷன். டு அண்ட் ஃப்ரோ மூமெண்ட் ரைட்டா. டு அண்ட் ஃப்ரோ மூமெண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அட் அ ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமு. சரியா, பெண்டுலம் கிளாக்கு நீ பார்த்துருப்பீங்க, பழைய காலத்து கிளாக்கெல்லாம் பார்த்துருப்பீங்களா. இந்த கிளாக்கில் இப்படி கீழே ஒரு மணிக்கூண்டு மாதிரி ஒன்று சுற்றிட்டே இருக்குது ரைட்டா. இது சுற்றிட்டே இருக்கும்ல, பெரிய பெரிய வாட்சஸ் அதிலலாம் இருக்கும் ரைட்டா. இந்த மாதிரி ஒரு பெரிய வாட்செல்லாம் இருந்துச்சுன்னா அந்த பெரிய வாட்சில் கீழே மட்டும் ஒன்று நகர்ந்துகிட்டே இருக்கும், அதுதான் பெண்டுலம் மூவ் ஆகிட்டே இருக்க போகுது. அடுத்து ரேண்டம் மோஷன். எப்படி வேணால் போகலாம் ரைட்டா. இர்ரெகுலர் ஆர் அன்பிரடிக்டபிள். எப்படி போகுதுன்னே தெரியாது, இப்படி போயிட்டே இருக்கும். திடீர்னு இப்படி திரும்புவாங்க, அதுக்கப்புறம் இப்படி திரும்புவாங்க, இப்படி போவாங்க, இந்த மாதிரி மாறி போயிட்டே இருப்பாங்க. ஸோ இட் இஸ் irregular or unpredictable motion of an object which does not follow any fixed path. Movement of dust particle or insect, இது எல்லாமே என்னது, random motion. So with that we have completed this chapter. சரியா, இந்த சாப்டரோட கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக உனக்கு இந்த சாப்டர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ யூஸ்ஃபுல் திங். ஸோ அடுத்த பார்ட் 2ல் நம்ம we will be seeing the problems and everything. சரியா, if you can't then who can. உங்களால் முடியாட்டி யாரால் முடியும். தேங்க்யூ பசங்களா, டடா. ஹாய் பசங்களா, கிளாஸை சமத்தா ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சா? சூப்பரா. இதே மாதிரியே டெய்லியே படிச்சுட்டே வா, சூப்பராக உன்னால் கண்டிப்பாக மார்க் எடுக்க முடியும். இப்போ நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? கண்டிப்பாக இந்த செஷனோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோ. உனக்கு எக்ஸாம்லலாம் சூப்பராக தேவைப்படும். நம்ம வேதாந்துல நாங்கள் 𝐼𝐕 ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஃப்ரீ எக்ஸாம் தான். இந்த எக்ஸாமை உன்னால் எழுத முடியும் அப்படின்னா எழுது. இது எதுக்கு ஆன்சர் நான் எழுதணும்? நான் நீட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறேன், இல்லை இந்த மாதிரி எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் என்னால் லட்சமாலாம் பணம் கட்ட முடியாது, எனக்கு கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக இருந்தால் ஆனால் நான் கண்டிப்பாக படிப்பேன் அப்படின்னா அப்போ நீங்கள் இதை எழுதலாம். இது ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். சரியா, இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இங்கே டிஸ்கிரிப்ஷனில், இப்போ நீ லைவ் பார்த்துட்டு இருக்கல, அதோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணனா உன் ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபோன் நம்பர் போட்டு நீ ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதலாம். எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்தனா
நீ என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறனாலும் அதுக்கு நாங்கள் கோச்சிங் தருவோம். ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸில் ஸ்காலர்ஷிப்போட கோச்சிங் தருவோம். சரியா? நீங்கள் இது வரைக்கும் நம்ம வேதாந்தோடைய வாட்ஸ்அப் சேனலில் சேரலை, டெலகிராம் சேனலில் சேரல, நம்ம வேதாந்தோடைய இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணல, ஓகே, இல்லை என்னது இந்த ஸ்னாப் சாட்டில் நம்ம இங்கே வேதாந்தோவை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இது எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் எல்லாத்துலேயுமே எங்களை ஃபாலோ பண்ணலாம். சரியா? ஸோ ஸ்னாப் சாட்டில் வந்து நீ ஸ்ட்ரீக்லாம் போடுற அப்படின்னா எங்கள் ஸ்ட்ரீக்கையும் வந்து கவனிக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த ஐவி செட் சொன்ன பாரு, இதில் உனக்கு 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் தருவாங்க. இப்போ இந்த ஐவி செட் எக்ஸாம் எழுதிட்டுனா நம்ம வேதாந்த் ஆஃப்லைன் சென்டர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. சரியா? அங்கெல்லாம் போயிட்டு நீ வந்து 90 கிட்டத்தட்ட பாரு 1 லட்ச ரூபா ஃபீஸ்னா 10,000 ரூபா கட்டினா போதும். அப்போ ஓகே, அப்போ நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸில் எல்லாத்துலேயுமே போய் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், இந்த சென்டர்ஸ் எல்லாத்துலேயுமே படிக்கலாம். சரியா? சென்னையில் இவ்வளோ இடத்துல இருக்குது, மதுரையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, ஓகே, ஈரோடு, சேலம், திருநெல்வேலி, ஹொசூர். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தானே செல்லும். என்னது? இப்போ இந்த மாதிரி ஆஃப்லைன் சென்டரில் படிக்கணும்னா புக்கை விசிட் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். சரியா? புக்கை விசிட் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அழகாக ஃபில் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லுவாங்க. சரியா? கிளாஸு மறக்காமல் நான் சொன்ன மாதிரி பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோ. பாய் பாய்.